உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அடுத்துள்ள கீழ முல்லைக்குடி கிராமத்தில் அரசு மூலமாக பஞ்சாயத்து டிவி வைப்பதற்காக அறை கட்டப்பட்டது. அந்த அறை பயன்பாட்டுக்கு இல்லாததால் கடந்த 15 வருடத்திற்கு முன்பாக அந்த அறை மூடப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒன்று கூடி அந்த மூடப்பட்ட அறையை திறந்து டாக்டர் BR அம்பேத்கர் இளைஞரணி நற்பணி மன்றம் என்ற பெயரில் அமைப்பை துவக்கி பொதுமக்களுக்கு சேவை செய்தும் கிராமத்தில் பள்ளிகள் படிக்கும் குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுத்தும் வந்துள்ளனர். இந்நிலையில் அந்த அறையை ஊராட்சி மன்ற தலைவர் இடித்துள்ளார். இதுகுறித்து கேட்க சென்ற இளைஞர்களை சாதி பெயரை சொல்லி திட்டி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதனையடுத்து ஊராட்சி மன்ற தலைவி, அவரது கணவர், நில அளவையர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் சக்தி ஆற்றலரசு தலைமையில் 30க்கும் மேற்பட்டோர் திருவெரும்பூர் சரக காவல்துறையை துணை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர். 1984 வந்து இந்த தொலைக்காட்சி அறைன்னு ஒன்று கட்டினாங்க. அதில் வந்து தொலைக்காட்சி அறை இருந்தது, கண்டினியூவாக இருந்தது. அதுக்கப்புறம் இயல்பாட்டுக்கு வரல. அதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து 2006 இளைஞர் மன்றம் ஒன்று அமைச்சோம். அதில் வந்து நேரு விவேகானந்தரில் ரினியூ பண்ணி வச்சுருந்தாங்க. டாக்டர் BR அம்பேத்கர் இளைஞர் நற்பணி சொல்லி பதிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2006 அப்புறம் நாங்கள் அதை தொடர்ந்து நாங்கள் இப்போ புதுசாக நாங்களும் அதே மாதிரி ரினியூ பண்ணி கண்டினியூ பண்ணி வந்துட்டு இருந்தோம். அதை வந்து ஊராட்சி மன்ற தலைவர் வந்து இது பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை பக்கத்து வீட்டுக்காரங்க பேச்சை கேட்டு அந்த இடத்த வந்து தரமட்டமாக இடிச்சிட்டாரு. அது ஏன் இடிச்சுன்னு கேட்க போனதுக்கு என்னையும் ஜோசப் என்கிறவரையும் தகாத வார்த்தையால் திட்டினாரு. நீங்கள் என்ன வந்து கேட்குறது, நான் சொல்கிறதான் எங்கள் சட்டம் அப்படின்னு சொல்லி பேசினார். அதை கேட்டதுனால எங்களுக்கு வந்து கொலை மிரட்டல் நேற்று நைட்டு இரவு வந்து எங்களுக்கு ஃபோனில் பண்ணி, நீங்கள் 2 பேரும் இருக்கிறது வந்து நல்லா இல்லை, என்ன பண்ணுமோ நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி பேசினார். அது பேசினாலும் நாங்கள் காவல்துறையிட்ட வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி பெட்டிஷன் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் அதை வந்து பிள்ளைங்களுக்கு விளையாட்டு அறை பயன்பாட்டுக்கு வச்சுக்கிட்டு இருந்தோம். அதை பக்கத்து இடத்துக்கார கேட்டுக்கிட்டு அளந்துட்டு அவர் இடம் வரலன்னு தெரிஞ்சும் அதை நான் இடிச்சுட்டு ஆவேன், அது பொதுப்பாதையை நான் ஆக்குறேன் அப்படின்னு நாங்கள் கிராமத்தில் கேட்குறோம். அது பொதுப்பாதை வேணான்னு அது நாங்கள் இப்போ பயன்பாட்டுக்கே இருக்கட்டும், அதனால் யாருக்கு என்ன ஒரு தடங்கள் கேட்குறோம், இல்லை நான் அதை இடிச்சுட்டு ஆவேன் அப்படின்னு கிராமத்தை மீறி அவர் செயல்பட்டு நல்லா இடிச்சுட்டாரு. இடிச்சு அப்புறம் நாங்கள் வீடியோ எடுக்கிறத பார்த்து நிப்பாட்டிட்டாங்க. முன்னாடி எப்படி இருக்கேன் தெரியாதா போகாதான்னு எங்களை நடத்திட்டு. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கீழ முள்ளக்குடிங்கிற ஊரில் 50 தாழ்த்தப்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். பொது பயன்பாட்டில் கட்டப்பட்ட வானொலி நிலையத்தை சீர்குலைந்து உள்ளது. அதை வந்து இளைஞர்கள் அம்பேத்கர் என்ற பெயரில் டாக்டர் அம்பேத்கர் மன்றம் என்று ஆரம்பித்து அங்குள்ள இளைஞர்களுக்கு இரவு சாலை டியூஷன் என்று டியூஷன் சொல்லி கொடுத்தாங்க. அதை வந்து பிடிக்காத சாதி வெறி பிடிச்ச இந்து சாதி வெறி பிடிச்ச நபர்கள் அதை வந்து இரவாக ஜேசி போட்டு இடித்து விட்டார்கள். அவர் அதை இடித்து கேட்க போன எங்களுடைய சமூக மக்களை கொலை பண்ணிவிடும் என்று மிரட்டி விடுகிறார். நான் ஏற்கனவே பல முறை கொலை செய்து உள்ளேன். நான் இப்போதான் ஊராட்சி மன்ற தலைவர். இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஊராட்சி மன்ற வந்து ஒரு வீட்டுக்காரம்மா நான் பல கொலையை பண்ணியிருக்கேன், என் முடிஞ்ச என்ன பண்ண சொல்லி உங்களையும் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிருக்காரு. இதுக்கு உயிருக்கு பயந்து 50 குடும்பமும் இன்று வந்து திருவெரும்பூர் காவல் நிலையத்தில் டிஎஸ்பி அவர்களுக்கு வந்து அவருடைய இல்லத்தில் வந்து அலுவலகத்தில் மனு கொடுத்துருக்கோம். உடனடியாக வந்து அரசு வந்து கவனம் செலுத்தி அவங்களோட நடவடிக்கை எடுக்கணும், எங்கள் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். கிருஷ்ணகிரி புதிய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் உள்ள மின் பகிர்மான மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி தொழிற்சங்கம் கொடியேற்றுதல், கல்வெட்டு மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில தலைவர் பழனிசாமி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிருஷ்ணகிரி மத்திய மாவட்ட செயலாளர் மாதேஷ் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில்
சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் பாவலன் கலந்து கொண்டு கொடியேற்றி கல்வெட்டை திறந்து வைத்தார். இதனையடுத்து மாநில மகளிர் அணி செயலாளர் அமுதா பெயர் பலகையை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல செயலாளர் தமிழ் அன்பர், மண்டல துணை செயலாளர் மின்னல் சக்தி, ஆரணி நாடாளுமன்ற தொகுதி மேலிட பொறுப்பாளர் நந்தன், தொழிலாளர் விடுதலை முன்னணி கௌரவ தலைவர் பேரறிவாளன், மாநில பொருளாளர் தம்பிதுரை, திட்ட தலைவர் தவமணி, திட்ட செயலாளர் திருநாவுக்கரசு, துணைத் தலைவர் காமராஜ், துணை செயலாளர் கோவிந்தன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ரமேஷ், துரைவளவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கொடி பறக்குது, கோட்டை நோக்கி கொடி பறக்குது, கொள்கை தாங்கி கொடி பறக்குது, கோட்டை நோக்கி கொடி பறக்குது. எழுச்சி தமிழர் என்னப்படி நீலம் சிவப்பு நட்சத்திரம் வண்ணம் தாங்கிய கொடி பறக்குது, கொள்கை தாங்கி கொடி பறக்குது, கோட்டை நோக்கி கொடி பறக்குது, விடுதலை சிறுத்தைகள் கொடி பறக்குது. புரட்சியாளர் அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், தந்தை பெரியார், எழுச்சி தமிழர், எழுச்சி தமிழர், எழுச்சி தமிழர், விடுதலை சிறுத்தைகள், விடுதலை சிறுத்தைகள், தொழிற்சங்கம், மின்வாரிய தொழிற்சங்கம், மின்வாரிய தொழிற்சங்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை நிலை அமைப்பான தொழிலாளர் விடுதலை முன்னணியின் பொறுப்பு இயக்கமான தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணியின் கிருஷ்ணகிரியின் கிளை முறைப்படுத்தப்பட்டு இன்றைக்கு அதன் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. சங்கத்தின் கொடியேற்றுதல், கல்வெட்டு திறத்தல் மற்றும் பெயர் பலகை திறப்பு ஆகிய நிகழ்ச்சி முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர், மாநில நிர்வாகிகள் உட்பட பெருந்திரளாக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்திருக்கின்றார்கள். சங்கம், மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி சங்கம் என்கிற சங்கம் கிருஷ்ணகிரியில் மிக சிறப்பாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக இன்றைக்கு எழுச்சிப்பட்டிருக்கின்றது. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழ்நாட்டின் அரசியல் மையப்புள்ளியாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கின்றார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் எத்தனை தொகுதிகளை பெற்று போட்டியிடுகிறதோ அத்தனை தொகுதிகளிலும் தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் அரும்பாடுபட்டு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்வோம். அத்தோடு கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளிலும் களப்பணியாற்றுவோம் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தெற்கு வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்வழி தலைமையில் மாவட்ட அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நடைபெற்று முடிந்த வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு அதிக வாகனங்கள் எடுத்து மக்களை அழைத்து வந்த நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்து பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மேலும் சிதம்பரம் ரயில் நிலையத்தில் சில ரயில்கள் நின்று செல்லாததை கண்டித்து வரும் 14ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு, தலைமை செயலாளர் பாலசிங்கம், மண்டல செயலாளர் சூக்கா விடுதலை செழியன், மண்டல செயலாளர் சவுதி ராஜ்குமார், மண்டல துணை செயலாளர் பரசு முருகையன், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில துணை செயலாளர் அப்துல் ரகுமான், அப்துல் நாசர், மாவட்ட செயலாளர்கள் மணவாளன், நீதிவள்ளல், மாவட்ட துணை செயலாளர் செல்வமணி, மாநில நிர்வாகிகள் பசுமை வளவன், ஜபகர், நீதி வளவன், குறிஞ்சி வளவன், பொறியாளர் சிவக்குமார், சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செல்லப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,